வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இப்போ கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதேமாரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பராசக்தி படத்தை வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டு சோசியல் மீடியாவில் அந்த படத்தோட பிக்சர் போட்டு அதில் ரிஜெக்டட் அப்படின்னு எடிட் பண்ணி பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பராசக்தி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதே பொங்கலுக்கு தான் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கு அந்த படக்குழுவும் முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்களோட கடைசி படம் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியான கண்டென்ட்டா எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கும் போயிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், இந்த படத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கில் இருக்கிறாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன் மேல வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மேல வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. சரி, இதுல சிவகார்த்திகேயன் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெட் ஜெயின் மேல என்னப்பா கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தை வந்து விநியோக உரிமை வாங்கினது ரெட் ஜெயின் தான். அவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பராசக்தியும் ஒரு சாதாரண கண்டென்ட் கிடையாது, அது ஒரு நல்ல கதையா எடுத்திருக்காங்க. அந்த படத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அந்த படத்தை இயக்குறதும் பாத்தீங்கன்னா சுதா கங்கரா. இவங்க ஏற்கனவே வந்து சூரரை போற்று, இறுதி சுற்று படங்கள்லாம் எடுத்து வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். அதனால அந்த படத்தை ரெட் ஜெயின் வாங்கி வெளியிட இருக்கிறாங்க. இப்போ வந்து உடனே விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கு, 3 குரங்குகள் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்களா, அவனுங்களாகட்டும், உடனே அவனுங்களுக்கு தான் தெரியுமா உங்களுக்கு விஜய் பத்தி யாராவது ஏதாவது சொன்னா போதும் உடனே பொங்கிட்டு வந்துருவானுங்க. ஆனா மற்ற நடிகர்களை பத்தி யார் என்ன சொன்னா என்ன, இவனுங்களே நிறைய மற்ற நடிகர்களை தவறா பேசி வீடியோ போடுவானுங்க. அதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு உறுத்தாது. ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு பொங்கி வந்துருவாங்க அந்த கோல்டு காயின் கும்பல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு எதிராக ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு அரசியலா மாத்துறதுக்கு டிவிகே சார்பிலையும் விஜய் ரசிகர்கள் சார்பிலையும் இந்த கோல்டு காயின் கும்பல் இவங்கெல்லாம் வந்து ஒரு களம் இறங்கியிருக்காங்க. அதாவது டிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் தனி, இது வந்து ஒரு வியாபாரம், சினிமா படம் தயாரிக்கிறது அந்த மாதிரி தான் போவாங்க. நீங்க அரசியல் ரீதியா டிஎம்கேவை என்ன வேணா விமர்சிங்க, எதிர்த்து இது பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து இந்த படம் ரிலீஸ்ல வந்து இவங்க வேணும்னே வந்து இது பண்றாங்க அது பண்றாங்கிறது. ஏன்னா அந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகையா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், என்னோட படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகணும், வேற யார் படமும் வரவே கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் மட்டும்தான் வரணும், வேற படமே வரக்கூடாதுன்னா அது எப்படி? ஏன் மற்ற நடிகர்கள் அவங்களோட படத்தை ரிலீஸே பண்ண மாட்டாங்களா? இப்படிதான் வந்து போன 2023 பொங்கலப்பவும் பாத்தீங்கன்னா வாரிசு மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி சமயத்துல நம்ம தலை என்ட்ரி கொடுத்து துணிவு படத்தை இறக்கி வாரிசை வீழ்த்தி வெற்றி காமிச்சாரு. அது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான். ஆனா வந்து இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த கோல்டு காயின் கும்பலாக இருக்கட்டும், உங்களுக்குலாம் சில விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினது, பூஜை போட்டு துவங்கி வச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் தான். 2008 சம்திங் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயிண்ட் வந்து பூஜை போட்டு தொடங்கினது திரு விஜய் அவர்கள் தான். அந்த ரெட் ஜெயின் தயாரிச்ச முதல் படமே பார்த்தீங்கன்னா குருவி அப்படிங்கிற ஒரு உலகமாக ஹிட்டு படம் தான். ஏன்னா வந்து குருவி ஹிட்டு, சுறா ஹிட்டு, புலி ஹிட்டுன்னு சொல்லி எல்லா படத்தையும் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், அந்த நிறுவனத்தை துவங்கி வச்சது விஜய் அவர்கள் தான். அந்த நிறுவனம் எடுத்த முதல் படமே குருவி படம் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, அதான் சன் பிக்சர்ஸ். அது உங்களுக்கு தெரியும். சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், ரெட் ஜெயிண்டாக இருக்கட்டும், திரு விஜய் அவர்களை வச்சு எடுத்த எந்த படமுமே பார்த்தீங்கன்னா சரியா போகல, ஓடவே கிடையாது, ஃப்ளாப்னு சொல்லலாம். குறிப்பா என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு படம், அடுத்தது இது சுறா, அப்புறம் இது பீஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்க்காரு, அப்புறம் ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த குருவி. நீங்களே சொல்லுங்க, வேட்டைக்காரன், சுறா, பீஸ்ட், குருவி, சர்க்காரு, இந்த 5 படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுல எந்த படம் வந்து ஒரு பயங்கரமான லாபத்தை அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. அரசியலை விட்டுருங்க, இதுல அரசியலை விட்டுருங்க, ஒரு சினிமாவா பாருங்க, நீங்களே சொல்லுங்க எந்த படத்தினால அந்த தயாரிப்பாளர் வந்து பல கோடிகள் லாபம் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. எந்த படமுமே ஓடல. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அவரை நம்பி படம் எடுத்தாங்க. கடைசியில வந்து அவங்களுக்கு பெரிய லாபம் கிடையாது, பெரிய அளவில் நஷ்டத்தை தான் அந்த நிறுவனங்கள் வந்து சந்திச்சது. உண்மை வந்து இதுதான். அதே மாதிரி 2026 பொங்கலுக்கு வந்து எங்க படம் மட்டும்தான் வரணும், வேற படத்தை வந்து இவங்க களமிறக்கி எங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க, எங்களோட வசூலை பாதிக்குது அப்படின்னா, அப்ப ஒரு படம் வந்து பயங்கரமா எடுக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நம்பிக்கையா? ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓட போகுது. இப்ப பராசக்தியா இருக்கட்டும், ஜனநாயகனா இருக்கட்டும், அதே மாதிரி தெலுங்குல இன்னொரு படம் வருது,
பிரசாந்த் நீல் என்டிஆர் கூட்டணியில இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது எந்த படம் நல்லா இருக்குதோ அந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாட போறாங்க. இந்த என்ன மொதல் ஒரு 2 நாள் வந்து போட்டி இருக்குதுன்னு கூட வச்சுக்காங்க. அப்ப 2 நாள்லயே ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். முதல் நாள்லயே ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் எந்த படம் நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு. நல்லா இருக்கிற படம் ஓட போகுது. இதுல வந்து உங்களுக்கு என்ன பயம்? இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் இது வரைக்கும் ஒரு பெரிய நடிகர்களுடன் கிளாஸ் விட்டு கடந்த 15 வருஷத்துல ஒரு ஹிட் கூட கொடுத்தது கிடையாது. அதாவது அந்த படத்தை வீழ்த்தி இந்த படம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த படமும் கிடையாது. நீங்க வேணா ஹிஸ்டரி எடுத்து பாத்துக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு பயப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தனுஷ் கூடவே கிளாஸ் விட்டு ஒரு 3 படம் வந்து விஜய்க்கு வந்து பிளாப் ஆயிருக்குது. தனுஷ் படம் பயங்கர ஹிட் அடிச்சிருக்குது. குறிப்பா தனுஷுக்கு இந்த பொல்லாதவன், ஆடுகளம், அப்புறம் இன்னொரு படிக்காதவன் நினைக்கிறேன், அந்த படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் படங்களுக்கு போட்டியே விடப்பட்ட படங்கள் தான். தனுஷே வீழ்த்திருக்காரு. அதே மாதிரி சமீபத்தில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அஜித் விஜய்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல வந்து வீரம், துணிவு இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அஜித் தான் வின் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க பாத்துக்காங்க. இன்னும் வந்து விஜய் வந்து ரஜினி கோடெல்லாம் வந்து கிளாஸ் விட்டாருன்னு என்ன ஆக போதே தெரியல. இவர் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இவங்க வந்து பராசக்தி ரிலீஸ் பண்ணி ஜனநாயகனுக்கு பிரச்சனையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் படம்லாம் வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ பொங்கலுக்கு சும்மா வந்து கூலி படமும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட்டே நம்ம சொல்ல தேவையில்ல, என்னன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த கதறெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உங்க படத்தை வந்து கண்டென்ட் நல்லா இருந்தா பார்த்து ரசிக்கிற வேலையை பாருங்க. அதே மாதிரி இந்த முட்டுக்கு கொடுக்குற இந்த 3 குரங்குகள் இருக்குதுங்கல்ல, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னத்தையா ஒண்ணு பேசிக்கிட்டு ரஜினிகாந்தை பத்தியும் அஜித் அவர்கள் பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு கோல்டு காயின் வாங்கின பாவத்துக்கு ஒரு பக்கம் சொம்பும் அடிச்சுக்கிட்டு இதுங்கெல்லாம் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு உளறிட்டு இருக்குதுங்க இந்த 3 குரங்குங்க. அதுங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து எவ்வளவு நல்ல மனுஷனுக்கெல்லாம் எவ்வளவு தண்டனை கொடுக்குறான், இதுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நேரம் வராதா அப்படின்னு சொல்லி தான் பாக்குறதா இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.